மறுபடியும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கண்களை மூடலாம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். நடப்பதாக ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகமும் 37வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு பேசுவேன் என்று சொல்லி முதல் 2 வசனங்களிலே நாம் நின்று விட்டோம். நேரம் முடிந்ததினாலே நான் பேச முடியவில்லை. நேற்றைய தினத்தில் ஒருவேளை வராமல் இருக்கிறவர்களுக்காக 2 நிமிடத்தில் நேற்றைய தினத்தின் செய்தியின் சாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் தொடர விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து நீங்கள் படிக்க ஆரம்பித்தால், நான் உங்களுக்கு சொன்னது போல அவன் சிறைப்பட்டவர்களின் நடுவில் பாபிலோன் தேசத்தில் உட்கார்ந்திருக்கிற அவனுடைய கண்களை ஆண்டவர் திறந்து தரிசனம் தருகிறார். அவனுடைய இருந்த இடம், அவன் வைத்திருந்த அந்த சகோதரர்கள், அவர்களை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கும் எனக்கும் ஆச்சரியமாயிருக்கும். ஆசாரியனாகிய எசேக்கியேல் இன்றைய மொழியிலே சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பாஸ்டர், போதகன், ஜனங்களை வழி நடத்துகிறதற்கு ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அங்கே உட்கார்ந்த போது அவனுக்கு தரிசனங்களை காண்பிக்க ஆரம்பிக்கிறார். நேற்றத்தில் நான் சொன்னதை மறுபடியும் சொல்கிறேன். 1வது அதிகாரம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் விளங்கலை. ஏராளமான பேர் அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. நானும் கமெண்ட்ரி மேலே கமெண்ட்ரி படித்து பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றும் விளங்கலை. சிலர் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு தெரிய விரும்பலை. தேவன் எனக்கு சொல்லிக் கொடுக்குற நாளில் சொல்லிக் கொடுக்கட்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் காத்திருக்கிறேன். 76 வருடமாக இந்த வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொன்னேன், ஆனால் எனக்கு விளங்கலை. ஆனால் 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரத்தை தொடர்ந்து பார்த்தால் 3 அதிகாரத்திலேயே அவன் 16 தடவை கீழ்ப்படுகிறான் என்பதை காண்பித்து கொடுத்தேன். 16 times. வீட்டில் போய் இந்த 3 அதிகாரங்களும் பார்த்து எங்கெல்லாம் கீழ்ப்படிந்தானு. ஒரு மனிதனை தேவன் உபயோகப்படுத்த வேண்டும் என்றால், வரப்போகிற காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால், அவனில் தேவன் தேடுகிறது கீழ்ப்படிதலே. ஆதாமும் ஏவாளையும் குறித்து வேதம் சொல்கிறது, முதல் மனிதனாகி ஆதாம் மூலமாக கீழ்ப்படியாமை வந்தது, 2ஆம் ஆதாம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். அது பேச விரும்பவில்லை. நன்றாக செவி கொடுத்து கேளுங்கள். கீழ்ப்படிதல் தான் முதல் படி என்று சாதாரணமாக சொல்லுவார்கள். ஒரு மனிதனுக்கு தேவன் வரப்போகிற காரியங்களையும் தேசங்களை குறித்தும் காண்பிக்க வேண்டும் என்றால் அவன் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினபடியினால் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை ஆண்டவர் முதலாவது கீழ்ப்படிய பண்ணுகிறார். 16 காரியங்கள் 3 அதிகாரத்தில், சின்ன சின்ன அதிகாரங்கள். அதற்கு பிறகு அவனுக்கு பெரிய பெரிய சோதனைகளை வைக்கிறார். மனித கழிவிலே ரொட்டி சுட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார். அதுல மட்டும்தான் கொஞ்சம் கன்செஷன் கேட்கிறான். It is too hard, Jesus, the Lord, it is too hard. மாட்டு சாணத்தில் வேணா செய்கிறேன். ஆண்டவர் சொல்றார் போதும் பரி. ஆனால் அதற்கு பிறகு சொல்லுகிறான், ஒரு செங்கலை எடுத்து எருசலேமில் அதை வரைஞ்சி முற்றுகை போடு. பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறான், அல்லது பைத்தியக்கார மாதிரி அவர்களுக்கு முன்னதாக இருக்கிறான். கீழ்ப்படியேன், அதை பற்றி பரவாயில்லை. என்னை பைத்தியம் என்று சொல்லுகிறார்களா, பரவாயில்லை. அதற்கு பிறகு முடியை எடுத்து 3 பங்கா பிரிச்சு இதை குறித்து பேசுன்னு சொல்றாரு. 3 பங்கா சண்டிப்பேன்னு சொல்லக்கூடாதா? எதுக்கு முடியெல்லாம் எடுத்து விளையாட சொல்றாரு? ஒரு சின்ன பிள்ளையை போல ஒரு பாஸ்டர் ஆசாரிய குடும்பத்தில் வந்தவனை கீழ்ப்படுகிறான்.
அதுக்கு பிறகு நான் ஒண்ணு சொன்னேன், உனக்கு விருப்பமானவளை எடுத்துக்கொள்வேன், ஆளக்கூடாது. நீங்க பஞ்சாதி அடிப்பேன்னு சொல்றீங்க, நல்லா இருக்கா, கொழு கொழுன்னு இருக்கிறா, அவளை போய் செத்துருவான்னு சொல்றீங்க, செத்த அழக்கூடாதா? இது என்னையா? அதுவும் நீங்க வேற விருப்பமானவளை கீழ்ப்படுகிறான். உன் வீட்டை விட்டு காலி பண்ணி போகும்போது கதை வழியா போக கூடாது, ஒரு துவாரம் செய்து அது வழியா போகிறாரு. கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவர்கள் தடுமாற்ற மாட்டார்கள் என்று எமில் ஜெபசிங் அண்ணன் எழுதினார்கள். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டோர் தடுமாற்றம் கொள்ளா. இன்னைக்கு தடுமாறு சபை, தனி வாழ்வு, குடும்பங்கள். காரணம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு இஷ்டம் இல்லை, தடுமாற்றமா இருக்கு பிரதர். பிள்ளையை குறித்து நினைச்சா இதெல்லாம் தடுமாடுது பிரதர். சபையில ஒரே பிரச்சனை பிரதர், தடுமாடுது பிரதர். ஊழியம் தடுமாடுது பிரதர். ஏன்? ஆண்டவர் சொல்றதை விட்டுட்டு அவன் செய்யறான், இவன் செய்யறான். வெஸ்லிக்கு பாட்டு வரம் கொடுத்திருக்கிறார், பாடுறாரு, அவர் வாய்ஸ் அப்படி கம்னு இருக்குது. நானும் ஏதோ மனிதர்கள் மத்தியில் மற்றவெல்லாம் கீழே பார்க்கிறான், அவர் பாடினார்னா மேலே பார்க்கிறான். அது அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. இங்க ஐமன் தம்பி கீபோர்டு போடுறாரு, கரெக்டா ஸ்கேல் எடுக்கிறாரு, அவருக்கு கொடுத்த கிருபை. அதனால எனக்கு கீபோர்டு வர்றவங்க சொல்லுவேன், நான் எந்த நோட்டில் பாடுறேனோ அந்த மாட்டை நீ எடுத்துக்க. நான் உனக்கு ஈயும் தெரியாது, எனக்கு ஏவியும் தெரியாது, பியும் தெரியாது, ஏ கார்டும் தெரியாது, பி கார்டும் தெரியாது, சுடுகாடு ஒன்று தான் தெரியும். ஆனால் நானும் பாட்டு எழுதுறேன், நானும் பாட்டு படிக்கிறேன், இடையில இடையில பாடுறேன். சிலர் சொல்லுவாங்க, அண்ணே இந்த யூடியூப்ல வர்றதுல உங்க பாட்டை எடுத்துடுறான், அந்த உயிர் கொடுக்கணும், நீங்க பாடினாலே அது தனி சுகம். எனக்கு பாடுறது தனி சுகமா? எனக்கு குயில் வாய்ஸா, இல்லைன்னா எஸ்பி பாலசுப்ரமணியமா? அதெல்லாம் கொடுக்கல, அதை பற்றி கவலை இல்லை. கத்துறதுக்கு சொல்லியிருக்காரு, கத்துறேன். நல்லா கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவர் தடுமாறவே மாட்டார்கள். தேவ சத்தத்தை கேட்கவும் சபைக்கு தெரியவில்லை, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியவும் தவிக்க முடியவில்லை. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னார் ஆண்டவர். நீங்க அவங்க ஆடா இருந்தா சத்தத்தை கேட்பீங்க. பல வருடங்களுக்கு முன்னதாக நாகர்கோயில்ல டயோசிஸ்ல ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்தினார்கள், ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில். எல்லா சபைகளையும் பிஷப் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாரு. எல்லா சபைகளும் வேன் போட்டு வந்திருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நான் பேசின முதல் செய்தி, சத்தம் கேட்கும் ஆடு. இன்னைக்கு வரைக்கும் அநேகர் அசைத்துக் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன்? தேவ சத்தம் கேட்டு பழகுங்கள். யாராவது அநேகர் என்கிட்ட வருவாங்க, கொஞ்சம் தலை வச்சு கல்லையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்பேன், எதுக்கு? 3 பொண்ணு கொண்டு வந்திருக்கான், எதை கட்டுறதுன்னு சொல்லுங்க. அது உங்ககிட்ட சொல்லுவார், என்கிட்ட சொல்லுவார், எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுடான்னு சொல்லுவேன். இவனுக்கு 3 பொண்ணுல ஒருத்தி மியூசிக் வாசிக்கிறாளா, அதனால இவனுக்கு அவளை ரொம்ப கவர்ச்சியா இருக்கிறா. இன்னொருத்தி காசு இல்ல, படிப்பு இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறாளா, ஏழை குடும்பம். இன்னொரு பொண்ணு அழகா இருக்கிறாளா, ஆனா அறிவு மட்டும்தான் இல்லையா. தேர்ந்தெடுக்கிறதுக்கு யாரு? எனக்கு வெளிப்பாடு வரணுமா? நான் சொன்னேன், எனக்கு வெளிப்பாடு வேண்டாம், உனக்கு வெளிப்பாடு வரட்டும். இந்த மாதிரி சொல்லித்தான் நிறைய பேர் வெளிப்பாடு வந்துட்டுன்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வந்து நிறுத்திட்டான். கீழ்ப்படிதல் உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் தான் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறதை காண்பித்திருக்கிறார். Even before Ezekiel could act, 37வது அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும், அவனுக்கு தெரியாம நான் செய்ய முடியாது. நான் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கேன், எசேக்கியேலுக்கு சொல்றதுக்கு மட்டும் இல்ல, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எசேக்கியேல் வேணும் எனக்கு. It is not your plan, my dear people of God. It is not your plan. He already planned and he reveals the plan. அந்த பிளானை உனக்கு தெரியப்படுத்துறாரு, உன்னை கொண்டு அதை செய்து முடிக்க விரும்புகிறார். That is a secret. நிறைய பேருக்கு தெரியல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நான் ரொம்ப ஸ்ட்ராட்டஜி போடுறதுல பயங்கர ஆளு, பிளான் பண்றதுல பெரிய ஆளு. சி, உனக்கு பிளான் பண்ணவும் தெரியாது, உனக்கு ஸ்ட்ராட்டஜியும் தெரியாது. நல்ல கவனி. என்ன ஆண்டவருடைய காரியம் வட சுடுறதா இல்லையா? ஆண்டவருடைய மனதை வெளிப்படுத்த விரும்புகிறார். வாசிக்கலாம், எசேக்கியேல் 37வது அதிகாரம்
அங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 4வது வசனத்திலிருந்து வாசிக்க போயிடும். எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்டார், உமக்கே தெரியும் சொல்லிட்டேன். சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறார், அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டிருக்கேன். நான் சொல்றத உன்னை கூப்பிட்டிருக்கேன். ஏன்னா என் மனசுல நான் தீர்மானிச்சிட்டேன், என் திட்டத்துல இது செய்யணும்னு நான் தீர்மானிச்சிருக்கேன். என்ன வாசிக்கலாம்? கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, உங்கள் எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமா, ஆல்ரெடி ஐ ஹவ் டிசைடட். எஸ், ஐ வில் சென்ட் மை ஸ்பிரிட். என்னுடைய ஆவியை அனுப்புவேன், நீங்க எல்லாம் உயிரோடு அடைவீங்க. ஆனா அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன கேட்டாரு? இந்த எலும்புகள், நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நான் பயாலஜி படித்தேன், மைக்ரோ பயாலஜி படித்தேன், இதில் உயிர் வராதியா நம்ம சொல்லியிருப்போம். நம்ம பயாலஜி எல்லாம், நம்ம நாலேஜ் எல்லாம் சொல்லியிருப்போம். நல்ல வேளைக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் தாயின அந்த பக்கமே தள்ளி விட்டுறான். நமக்கு தான் தெரியும். அவர் நம்மகிட்ட பந்து போட்டார்னா நம்ம உடனே பெரிய போட்டு கிரிக்கெட் விளையாடுறவன பாருங்க, இந்த பக்கம் ஒருத்தன் இருக்கிறான், அந்த பக்கம் ஒருத்தன் இருக்கான். இவன் 99 ரன் அடிச்சு நிக்கிறான். ஒரு பால் தான் இருக்குது. அந்த பக்கத்தில் இருக்கிறவன் ஒரு 40 ரன் அடிச்சிருக்கான்னு வைங்க. இப்போ கடைசி பால் வின்னிங் பால், அல்லது 2 பால் இருக்குன்னு வச்சுங்க, 2 பால் தான் இருக்குது. வின்னிங் பால் எப்பவும் கடைசியில் பந்து அடிக்கிறவருக்கு தான் வின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தூக்கி தூர போட்டுட்டு, என் நண்பன், என் டீம்மேட்டு, அவனுக்கு ஒரு பால் கிடைச்சதுன்னா அவன் 100 அடிச்சுட்டானா செஞ்சுரி அடிச்சிருவான்னு சொல்லிட்டு, இந்த ஆளு அங்க இருக்கிறவன் அடிக்க தெரியும், அவனுக்கு 6 அடிக்க தெரியும், அவனுக்கும் 4 அடிக்க தெரியும். ஆனா என்ன செய்வான் தெரியுமா? 2 பால் இருந்தா ஒரு பாலுக்கு சும்மா தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடுவான். அவ்வளவுதான். எதுக்கு சொல்லுங்க? நம்ம கிரிக்கெட்டே பார்க்காத மாதிரி இருக்கீங்க. அவ்வளவு திருட்டு மொழி மொழிக்குது. IPL இருந்து ஒன்ன விட மாட்டேங்கிறேன். எதுக்கு? என் டீமும் ஜெயிக்கணும், என் நண்பனும் ஜெயிக்கணும். நம்ம அப்படி இல்லை, நம்ம தான் ஜெயிக்கணும். வின்னிங் ஷாட் நான் தான் அடிக்கணும். பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, வாழ்க்கையில விட்டு கொடுக்க தெரியாதனால தான் நீ கோர்ட்ல டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிற. விட்டு கொடுத்த என்ன கெட்டா போயிருவ. மனைவி ஒண்ணு கேட்கிறா, இல்லைன்னா கணவன் ஒண்ணு கேட்கிறான், விட்டு கொடுத்து பாரு. உங்களுக்கு சின்ன பிள்ளையில கதை தெரியும்ல, ஒரு சின்ன மரக்கட்டையில நடுவுல வாய்க்கால், ஆழமான வாய்க்கால், இங்க இருந்து ஒரு ஆடு வருது, இங்க இருந்து ஒரு ஆடு வருது, இதுவும் வருது அதுவும் வருது. உடனே நம்மால்னா ரிவர்ஸ்ல போப்பான்னு சொல்லுவான். ஆடு என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு ரிவர்ஸ் கியர் இல்லை, போக முடியாது. நான் என்ன நினைச்சோம், 2 முட்டி நீயா நானான்னு சொன்னா போயிட வேண்டியதான், உள்ள 2 போயிடும். ஆனா ஒரு ஆடு புத்திசாலித்தனமா, நான் அமைதியா உட்கார்ந்துக்கிறேன், என் மேல தலை தாண்டி நீ போயிருப்பா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, கொஞ்சம் தொந்தரவு பண்ண, இன்னைக்கு ராத்திரி கடைசி இந்த கூட்டத்துக்கு நல்லா குளிக்க சொல்லுங்க, நல்லா குளிக்க சொல்லுங்க. ஆட்டுக்கு இருக்கிற மூளை கூட உனக்கு இல்லையடா. இந்த கமிட்டி எப்பா கமிட்டி, என் மண்வட்டி, என்னப்பா சண்டை? விட்டு கொடுத்தா என்ன ஆயிருவீங்க? சுவிஸ் தேசத்தை குறித்து ஒரு காரியம் உங்களுக்கு அறிந்திருக்கலாம். சுவிஸ் தேசத்தில் தான் பெஸ்ட் டெமோக்ரஸி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு தேர்தலில் 4 பிரசிடென்ட் தெரிந்து கொடுப்பாங்க. 4 பிரசிடென்ட் ஒரு வருஷத்துக்கு தான் அவர் இருக்கலாம். அடுத்த வருஷம் அடுத்தவர். ஆனா தேசம் நஷ்டமே ஆடாது. ஏன்னா இவர் விட்டதை இவர் செய்வார், இவர் விட்டதை இவர் செய்வார். ஒருத்தன் செஞ்சதை
பழைய பழைய பாலெல்லாம் பாதியில நிக்குது. ஏன்னா அவர் போட்டது. பக்கத்துல இருங்க, நம்மளை பார்த்து அவங்க படிச்சுக்கிட்டாங்க. இந்த கமிட்டி வந்து இதை கட்டுச்சுன்னா அந்த கமிட்டி இதை அவங்க கட்டினதுல நாங்க கட்டுவோம். ஓய் ஐயா, you are only an executor, sir. You are not making strategy. நீ திட்டங்களை தீட்டுகிறத, அவர் திட்டம் தீட்டுறாரு. ஏன் இது என்ன, இந்த எலும்புகள் உயிர் அடையும் அது அவர். ஆனா முன்னால போட்டு பார்ப்பாரு, உயிர் அடையுமோ என்னதான் சொல்ற அந்த ஆளு. போட்டு பந்த தூக்கி அவர்கிட்ட போட்டு வாசிக்கலாம். நான் உங்கள் நரம்புகளை சேர்த்து என்ன செய்ய போறாரா, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். என்ன நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எல்லாம் புலவன் பாட்டது யாரு? நம்மகிட்ட கேட்டிருந்தாரு, என்ன சொல்லி தெரியுமா, ஆவிய ஊத்துமே. அப்ப ஊத்த மாட்டேன்டா, முதல்ல ஒரு பிரிலிமினரியா சில வேலை செய்ய வேண்டியிருக்கு. பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க, ஆவியை மழை போல ஊற்றும்னு பாடினா போதாது. சொல்லுங்க, ஆவியை மழை போல ஊற்றும். இது சிஎஸ்ஐ சர்ச்சில். நம்ம எந்த கோஷ்டத்தில் வல்லமை தேவை வல்லமை ஆவி இறங்கிச்சுன்னா உடனே எழுப்புதல் வந்துடும். நம்ம தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், தெரியல. ஆவி உள்ள வர்றதுக்கு முன்னால இந்த எலும்பெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற முதல்ல சேரணும். ஆமா, நான் சேர மாட்டேன், ஆனா ஆவியை ஊத்தும். அப்படி ஆவி ஊத்தி இருந்தாருன்னா மண்டை ஓடும், கால் எலும்பும் சண்டை போட்டுருக்கும். எனக்குள்ளதான் முதல்ல ஆவி வந்தது, எனக்கு தான் அளவில்லாமல் கொடுத்துருக்க, உனக்கு அளவோட தான் கொடுத்து என்ன அந்த சண்டையில மறுபடியும் நான் சொல்றது தப்பா இருந்ததுன்னா கல்லறியலாம். மதுரை எரித்த கண்ணைக்கு மக்கள் தானே நீங்கள், என்னை எரிக்கலாம். Before I send, நான் ஆவி அனுப்ப போறேன், உயிர் அடைவார்கள். ஆனா அதுக்கு முன்னால அவங்க எலும்பெல்லாம் சேர வேண்டிய மாதிரி சேர்ந்து நரம்பு உண்டாகி சதை உண்டாகி தோல் உண்டாகும். இது நடக்காம ஆவிய ஊத்துனா ஊத்த மாட்டார். ஒரு நாய டீ கடையா வச்சிருக்கிறாரு, சிங்கிள். ஹலோ, விளங்க முடியாது சொல்றதுக்கு தான் உதாரணங்கள் எல்லாம் சொல்ல கேட்கிற அருமையான தேவ ஊழியர். கூட்டத்தில் இருக்கிறத காட்டிலும் 10 மடங்கு கேட்பாங்க, தைரியமா கவனிங்க. ஆல்ரெடி God set up strategy, schedule, timing, process. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஒவ்வொன்னா செஞ்சிட்டு வருவேன்ப்பா, ஒவ்வொன்னா செஞ்சிட்டு வரேன். ஐ நீட் யுவர் கோஆபரேஷன், அவ்வளவுதான். நீ அதை எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான்டா, நீ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தான், நீ ஆர்கிடெக்ட் அல்ல. நான் தான் ஆர்கிடெக்ட். ஆண்டவர் சொல்லுகிறா, நான் தான் ஆர்கிடெக்ட், நீ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். நான் போட்டபடி நீ செய். ஒழுங்கா பில்டிங் கட்டுறவங்க எந்தாவது கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில போய் கேட்டு பாருங்க, அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. முதல்ல இது செய்யணும், 2வது இது செய்யணும், 3வது இது செய்யணும், 4வது இது செய்யணும், அதன்படி செய்யணும், இந்த காலத்துக்குள்ள செய்யணும் அப்படின்னு ஷெட்யூல் போடுவாங்க. அப்பதான் கட்டடம் வரும். எலக்ட்ரிஷியன் வந்து நான் தான் முதல்ல வேலை செய்வேன். நான் எதுல வேலை செய்வேன்? மண் வெட்டுறவனை கூப்பிடுடா, பக்கத்தில் கூப்பிடுங்க. முதல்ல மண் வெட்டுறவன் தான் வருவான். ஆனா சிலவன் குழி வெட்டிட்டு போயிடறான், தான் பிரச்சனை. எழுப்புதல் எங்கே கேட்கிறவங்க நிறைய. எழுப்புதல் பிரசங்கம், எழுப்புதல் பிரசங்கி.
நான் உன்கிட்ட சொல்வேன், do you know God's plan? Do you have God's plan? Do you know God's timing? அவர் அழகா ப்ரோக்ராம் போட்டு வச்சிருக்கிறாரு. எசேக்கியேல நீ எனக்கு கோஆபரேட் பண்ண, அவ்வளவுதான். வாசிக்கலாம் 37வது அதிகாரம், வாசிக்கலாம் 7வது வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே. நல்ல கவனிங்க வார்த்தைகளை. என்னது? எனக்கு கட்டளையிட்டபடியே. பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அவர் முடிஞ்சா செய்யுன்னு சொல்லல, கட்டளை. அவருக்கு தெரியும் இங்க ஒரு ஆள் நிக்கிறான், அவமானத்தை பத்தி பேச மாட்டான், எதுக்கு செவர்ல துவாரம் விட்டு அந்த பக்கம் போய் சொல்லி கேட்க மாட்டான். நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன், அவ்வளவுதான். எதுக்கு முடிய பங்கு வச்சு இப்படி செய்ய அப்படின்னு சொல்றாரு. உலகத்திற்கு முன்னதாக பைத்தியக்காரமாக இருக்கலாம். உலகோர் உன்னை பகைத்தாலும், தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? உலகோர் என்னை பகைத்தாலும் உண்மையை கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். பழைய பாட்டெல்லாம் மறந்து போச்சுது. ஆனா இப்போ 2 பரிவாரம் வரும், 4 பரிவாரம், இதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசீர்வாதமா கொட்டும், இது நமக்கு ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடலாமா? இந்த பாட்டு தெரியாதவங்க தயவு செய்து, உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவையை சுவைப்பாயா. அந்த வரிய அப்படி பாடுவோம். ஊழியம் செய்ய வர்றது பிறகு பாடலாமா? உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையை அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா, உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் நான் பிளான் போட்டுட்டு உன்கிட்ட கெஞ்சலப்பா, உன்கிட்ட கெஞ்சல, கட்டளை. 7வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடியே, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். எக்ஸிக்யூட் பண்றது தான் உன்னை வாயா உபயோகப்படுத்துறேன். ஐ நீட் யுவர் மவுத். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில், நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இரைச்சல் உண்டாயிற்று. இதோ இதோ அசைவுண்டாகி, அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்த்து கொண்டது, சேர்ந்து கொண்டது. நல்ல நல்ல கவனிங்க. இரைச்சல்லையே நம்ம திருப்தி ஆயிட்டோம். ஆமா, பயங்கர சத்தம் போட்டு ஆய் ஊயின கத்தி ஊரையே கூட்டிய சொன்னா, அப்பா எழுப்புதல் வந்தது பாருங்க. அன்றை கவனிங்கள், ஹார்டா இருக்கிற இறைச்சி, அதை சமைக்கிறதுக்கு எத்தனை விசில் அடிக்கணும்? உங்க பிரஷர் குக்கர் சொல்லுங்க. நான் உங்களுக்கு விளங்குற மாதிரிலாம் சொல்லி பார்க்கிறேன். ஹார்டா இருக்கு மீட்டு, கிளட்டு ஆடை கொடுத்துட்டான்,
கடைக்காரன் முதல் துண்டு காட்டினா இளம் ஆடுன்னுட்டு, ஆனா உள்ள வச்சு விட்டுட்டான் கிழட்டு ஆடு. நல்ல கவனிங்க, நான் சொல்ற வார்த்தைகள் கொஞ்சம் கவனிங்க. கிழடு அதை நல்லா சாப்பிட்ற மாதிரி ஆக்கணும்னா பிரஷர் குக்கர்ல எத்தனை விசில் அடிக்கணும்? சகோதரிகளுக்கு நல்லா தெரியுது, சிலர் 2 கையுமே காட்டுறாங்க. ஏன்னா அது வேகாது, இந்த கிழடுகள் வேகாது. என்னைய சொல்லல, எனக்கு 79 தான் ஆகுது. பிஷப் இப்பதான் ரிட்டையர்ட் ஆயிருக்கிறாரு, அதனால அவரையும் சொல்லல. நான் நேற்றே சொன்னல, எனக்கு 19 + 60 அவ்வளவுதான். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கிழட்டு ஆடுகளுக்கு நிறைய தீ வைக்கணும். ஒரு விசில்ல எடுத்துறாத, 10 விசில். அந்த சிஸ்டர் சொல்றேன் 10 விசில். அப்படியே அப்பா அந்த மாதிரி கலடா வேக மாட்டான். நம்ம முதல் விசில்லையா எழுப்புதல் வந்துட்டு, எழுப்புதல் வரலப்பா, வரல, திறந்துராதடா, திறந்துராத. முதல் விசில்லையே திறந்துதான் எல்லாம் கடிச்சுக்கிட்டு அங்கேயும் ஒட்ட மாட்டேங்குது, இங்கேயும் ஒட்ட மாட்டேங்குது, பிடிச்சு இழுத்துக்கிட்டு கிடக்குற. சாப்பாடு ரெடி ஆக மாட்டேங்குது. விளங்குதான் நான் சொல்றது? விளங்குதான்? முதல்ல இரைச்சல் உண்டாகும், அதுக்கு பிறகு அசைவு உண்டாகும். அசைக்கு உண்டானோன்னு அதன் எலும்பு அதோட கூட சேர்ந்துக்கிடும். யாரோ பின்னால சொல்றாங்க, சிலர் சின்ன வீடுலாம் வச்சிருக்கானே, அவன் விழா எலும்பு எங்க போய் சேரும்? என்ன பெஞ்சாதி விழா எலும்புன்னா, இவன் தான் சின்ன வீடு வச்சிருக்கானே, 2 எலும்பு வந்து அங்கேயும் சண்டை போடும். ஆமா, அவங்க 2 பேரும் சொல்லிக்கிடுவாங்க, நான் தான் முதல்ல அந்த ஆளு, நான் இருக்கிறேன், நீ பிந்தி தான் வந்த, நீ பின்னால வா. குடும்பத்தில் அசைவு உண்டாச்சுன்னா இசைவு உண்டாகும். சபையில் அசைவு வந்ததுன்னா இசை உண்டாகும். எதுக்கு தெரியுமா? பெந்தெகோஸ்தே நாளுக்கு வருவேன்னு சொல்லல ஆண்டவர், எருசலேமில் காத்திருங்கடான்னு சொல்லிட்டாரு. எத்தனை நாள் தான் சொல்லியிருந்தான்னா ஒருவேளை காத்திருக்க மாட்டான், அத்தனாம் தேதி வந்துடுவான். ஆமா, சிலர் கூட்டத்துக்கு போகும்போது கடைசி ஆசீர்வாதம் வாங்கணும்னு வருவான். உனக்கு தெரியும் 9 மணி தான் கடைசி ஆசீர்வாதம், 8:45 ஐயா ஆடி அசைஞ்சு வருவார். ஏன்னா அவனுக்கு தெரியும். அதே மாதிரி ஆண்டவருக்கு சொல்லல, 10 நாள் காத்திருக்க வச்சது என்ன தெரியுமா? இந்த 120 மண்டையும் ஒன்னா சேரணும். அப்பந்தான் ஆவியானவர் வருவா. அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பு அதனுடைய இடத்துல சேர்ந்து கொண்டது. வாசிங்க. ஆமா, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. இங்க ஒரு டெம்டேஷன் உங்களுக்கு வரும். அது சேர ஆரம்பிச்ச உடனே நம்மளும் அதுல சேர்ந்துக்கிடலான்னு சொல்லிட்டு நம்மளே அதுல நரம்பு போட்டுருவோம், நரம்பு சதை வச்சிருவோம். ஏன்னா சமீபத்தில் ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன். 4 நாளைக்கு முன்னாலே அவர் இறந்துட்டாரு. இறக்குறதுக்கு முன்னால அவரை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எல்லாம் குழி விழுந்து போய் எலும்பெல்லாம் தெரிஞ்சது. அவர் இறக்குறதுக்கு முன்னால ஒரு போட்டோ. ஆனால் இறந்த வீட்டுக்கு நான் போயிருக்கும்போது எல்லாம் மறுபடியும் பாலிஷ் ஆகிட்டு புஷ் புஷ்ன்னு இருந்தது. நான் கேட்டேன், ஆஸ்பத்திரியில் அவருக்கு தண்ணி ஏற்றினானா, நல்ல பளபளன்னு ஆக்கிடுவான். நம்ம அப்படிதான் செய்வோம், தண்ணியாவது ஏற்றுவோம். உங்க ஊர்ல ஆரஞ்சு பழம் விற்பான், நீங்க டேஸ்டா இருக்குன்னு வாங்கிட்டு போய்ங்க. சொல்வான் டேஸ்டா இருக்குன்னுட்டு, ராத்திரி அவன் வீட்டுக்கு போனாலும் தெரியும் இன்ஜெக்ஷன் போடுவான், அதுக்கு சுகரை ஏற்றுவான். நீ சுகர் குறையும் தான் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட போற. முதல்ல சுகரை ஏற்றி வச்சிருக்கான், தெரியுமா உங்களுக்கு? நம்மகிட்ட மட்டும் இதை கொஞ்சம் பளபளப்பா ஆக்கி கொடுத்துருன்னா இந்த மாய வேலை எல்லாம் செஞ்சிருவோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் என்ன சொல்றான்? சொல்லியாச்சு, அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? கட்டளையிட்டபடியே சொல்லியாச்சு, என்ன செய்யணும் சொல்லுங்க? பார்த்துக்கிட்டு கர்த்தர் செய்கிறதை நின்று பாருங்கள்.
நிறைய அவசரம் கொடுக்க. கர்த்தர் செய்கிறதை நின்று பாருங்கள். அது செங்கடலை பிளக்கனாலும் சரிதான், என்ன யுத்தனாலும் சரிதான், கர்த்தர் செய்கிறதை நீங்கள் நின்று பாருங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, நமக்கு தேவையானது பெரிய பொறுமை. பொறுமையோடு காத்திருந்தார்கள். அப்படிலாம் வசனம் சொல்லுது. எனக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்க ஆசையா இருக்க, நான் நேரம் இல்லை. பார்த்து கொண்டிருக்கையில் எல்லாம் மூடியாச்சு, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. என்ன ஆண்டவரே சொன்னீங்க, நான் ஆவி அனுப்ப போறேன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் 1 2 3 4 5 சொன்னீங்க. இப்ப ஆவி இல்லாம இருக்க, என்ன செய்யுது? அடுத்த வசனம், அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை. நல்லா கவனிங்க, ஒன்னாவது ஸ்டெப்ல நின்னுறாத. Again you have to act. ஆண்டவர் எலிசா மூலம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க விரும்புறாரு. சீரியர்கள் இங்க மேல வந்துட்டாங்க, எல்லாத்தையும் காட்டி கொடுக்க நேரம் இல்ல. The Syrians are against us. Elisha, what I should do? அவன் சொல்றான், அம்பை வில்லி பிடிச்சிட்டு தரையில அடி. 1 2 3 நிறுத்திட்டான். எலிசா சொன்னான், பைத்தியக்காரா நிறுத்தாதடா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சபை விசேஷ ஊழியத்தை இயேசு வரும் வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெந்தெகோஸ்தே பாஸ்டர்னா 50 பேர் வந்து நிறுத்திடுவாங்க, வெளியே ஹவுஸ் விசிட்லாம் விட்டுருவாங்க. ஏன்னா 50 பேர் போதும், இவங்க காணிக்கே போதும். சிஎஸ்ஹெச்ஆர்னா பயாலஜிக்கல் growth, 50 பேர் வந்திருக்கிறான், இவன் பிள்ளை பேப்பான், 2வது பேப்பான், 150,000. 2 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா சபையில் எத்தனை பேர்? 150 பேர் வந்துட்டாங்க. 3 மடங்கு பெருகிட்டு. எப்படி பெருகிட்டு? வயிற்றுல பெருகிட்டு. We stopped. என்ன ஆண்டவர் சுவிசேஷம் சொல்ல அனுப்பினாரு. சுவிசேஷம் சொல்றேன், கிராமத்தில் சொல்றேன், பட்டணத்தில் சொல்றேன், வாலிபர்களுக்கு சொல்றேன், இன்டர்நேஷனல் பிரீச்சர் ஆயிட்டனே. அதனால்தான் பவுல் தீமோத்தி என்கிற பிஷப் ஆர்டர் பண்ணக்கூடிய தீமோத்தேயு சொல்றாரு. அதுவும் சாக முன்னால சொல்றாரு. வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம். 2 தீமோத்தேயு, இங்க கையை வச்சுக்கொள்ளுங்க, வரலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல பவுல் தன்னுடைய சக்சஸருக்கு கொடுத்த பெரிய ஆலோசனை, தன்னுடைய இடத்துல இருக்க போறவனுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன? 4வது அதிகாரம் 5வது 6வது வசனம் வாசி. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷனுடைய வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று. தம்பி, எபேசுல எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன். கலாத்தியாவுக்கு நீ போகணும், கருந்திக்கு போகணும், பிலிப்பு பட்டணத்துக்கு போகணும். நான் விட்ட இடத்தெல்லாம் நீ போய் பார்க்கணும், மேனேஜ் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த உடனே நீ மூலமான வார்த்தையை விட்டுருவ. அதனாலதான் பவுல் முதல்ல எழுதி வச்சு போயிட்டாரு, சுவிசேஷம் கொண்டு வேலையை விட்டுறாத. நான் இப்ப ஆடேண்டல்லவா, இப்ப பதவி உயர் பெற்றுக்கலாம், இப்ப சூப்பர் ரன்னிங் பாஸ்டர் ஆயிட்டல்ல. இப்பெல்லாம் 17 வருஷம் பெந்தெகோஸ்தே சபையில ஊழியம் செஞ்ச ஒரு பழம் பெரும் ஊழியக்காரர். 14 வருஷம் அவர் பிரதரா இருந்தாரு, 17 வருஷம் பாஸ்டரா இருந்தாரு. அவர் எங்ககிட்ட ஊழியம் செய்ய வந்தார். எத்தனை வருஷம் ஆச்சு ஊழியத்துல சொல்லுங்க? மதுரைக்காரங்களுக்கு நல்ல கணக்கு வரும்னு சொல்லுவாங்களே. 31 வருஷம் ஆச்சுல. 31 வருஷம் ஊழியம் செஞ்சவர் வந்தார் எங்க பீகார்ல. அன்னைக்கு வந்து சேர்ந்த அன்னைக்கு நான் சொன்னேன், ஐயா இன்னைக்கு ஒரு சின்ன சுவிசேஷ கூட்டம் இருக்குது, நீங்க வந்திருக்கீங்க, வந்து கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுங்க. சுவிசேஷம் எல்லாம் புதுசா வந்திருக்கான். இதுவும் ஒருத்தன் கூட அவன் விசுவாசத்துக்கு வரல. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரதர், எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது, அதெல்லாம் எங்க சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. வீடு வீடா போறாங்கல்ல, அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க.
எனக்கு விசுவாசிகளை சீயோன்ல கொண்டு சேர்க்கிற வேலை மட்டும்தான். கொஞ்சம் நான் பாழா போறவரை இப்படியே தான் சொன்னேன். ஏன்னா அவருக்கு எனக்கு ஃப்ரெண்டு. நான் அவரை காட்டிலாம் அதிகம் ஊழியம் 45 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தேன். அவர் 31 வருஷம் தான் ஊழியம் செஞ்சிருக்காரு. அதனால நீ அண்ணன் கூப்பிடுவாரு. பாழா போறவரை சுவிசேஷம் சொல்லாமல் என்ன பெரிய கலெக்டர் நீ. கலர் பைபிள் காலேஜில் போய் பிஹெச்டி வாங்கணும்னு டெஸ்கில் தான் இருந்து விளைச்சுவார். ஒரு ஆள் ஆண்டவட்டை நடத்த மாட்டான். தீசிஸ் மட்டும் சபை ஏன் வளரவில்லை? நீ முதல்ல போய் வளர. சபை எவ்வளவுக்கு வளர புஸ்தகம் எழுதி செல்ஃபில் வச்சு அதற்கு ஒரு டாக்டரேட் வாங்கினவர்கள் எனக்கு தெரியும். யாரையும் குத சொல்லல. நான் தலைவர்கள் மத்தியில் பேசினாலும் அப்படிதான் பேசுறேன். நேத்து தம்பி ஜீவா பாட்டின பாட்டுடைய அந்த பாட்டை கொஞ்சம் மாத்தி இருக்கேன்னு சொன்ன தேனியில ஆராதிப்பேனுங்கிற பாட்டு ரொம்ப ஃபேமஸ். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நான் சேவிப்பேன், உம்மையே நான் சேவிப்பேன். அவர் ஆராதிப்பேன் பாடினார். ஏன்னா அவர் நிறைய வொர்ஷிப் நடத்துறாரு. நல்லதுதான், ஆராதிக்கிறது அங்கே மேலே போய் பண்ணுவோம். நான் அதை கொஞ்சம் மாற்றிட்டேன், அவன்கிட்ட சொல்லிட்டேன், இதை மாற்றிட்டேன்ட்டு. இவர் நல்ல தம்பி, பீகார் தான் அவர் ரசித்தது, அதனால கேட்பாரு. பீகாரில் தான் அவர் ரசிக்கப்பட்டார் தெரியுமா? காலேஜில் ரவுடியாக இருந்து காலேஜுக்கு நீ உதவாத வேண்டான்னு சொல்லி வெளியே அனுப்பின ஆளை பீகாரில் கூட்டு போய் கத்தர் அவரிடத்தில் இழுத்துக்கொண்டா. எல்லாரும் இந்த 4 லைனை மட்டும் பாடலாமா? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே சேவிப்பேன், உம்மையே நான் சேவிப்பேன். அப்படி பாத்தி பாடுங்க பார்க்கலாம். என் நாட்கள் உம்மையே நான் சேவிப்பேன், உம்மையே நான் சேவிப்பேன். ஒரு பிஷப்புங்கள் கூட்டத்தில் பேசுபடியா எனக்கு அழைப்பிக்கப்பட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 11 பிஷப் அதில் இருந்தார்கள். ஒரு மாடரேட்டரும் இருந்தார், ஆந்திராவை சேர்ந்தவர். அங்கே வந்திருந்த பாஸ்டர்கள் 500 பேர் இருந்தார்கள். சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஸ்தாபன தலைவர்கள் 200 பேர் இருந்தார்கள். ஹைதராபாத்ல நடந்த மீட்டிங்ல என்னை பிரசங்கியா கூப்பிட்டுதாங்க. நான் கேட்டேன், உங்க சபையில பிஷப் எலெக்ஷனுக்கு சண்டை வராம இருக்கிறதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் என்றேன். பிஷப் எல்லாம் சேர்ல ஓரத்தில் வந்து உட்கார்ந்தாங்க. என்ன சொன்ன தெரியுமா? 100 புது ஆடுகளை சபைக்கு கொண்டு வந்தவர் தான் எலெக்ஷன்ல நிக்கிறான்னு ஒரு கண்டிஷன் போட்டுருங்க. ஒரு சண்டை வராது. அவங்களுக்கு சொன்னதான் உங்களுக்கு சொல்றேன். 100 பேரை நீ 100 ஆளை கொண்டு வந்தன்னு சொல்லிடு. இவரால் தான் ரசிக்கப்பட்டு அவங்களும் சொல்லட்டும். இவன் தான் நான் ரசிக்கப்பட்டு, இவனை நான் ஷிப்பில் வழி நடத்துறேன்னு சொல்லட்டும். நீங்க பிஷப்புக்கு ஆயத்தம். 1.5 லட்சம் ஆளை மேய்க்க போறீங்களா ஐயா? ஒரு 100 பேரை கொண்டு வர தெரியலன்னா நீ எங்க 1.5 லட்சத்தை எப்படி ஐயா மேய்ப்பை? நான் கேட்டேன். மாடரேட்டர் வந்து சொன்ன, தம்பி பல முறை வந்து எங்களை இப்படி தட்டி எழுப்பிட்டு போங்க ஐயா. It's a fact. We lost the art of winning others. பாப்புலர் ஆன உடனே அதெல்லாம் மறந்துடும். 31 வருஷம் சிபிஎம் பாஸ்டருக்கு எப்படி சுவிசேஷன் சொல்றதுன்னு தெரியல. என்ன கேட்கிறார் அருமையானவளே? பக்கத்தில் உட்காங்க. ஊரெல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஊரெல்லாம் சொல்றீங்களே, நீங்க எத்தனை பேர்? யாரோ சொல்றாங்க, நான் சர்ச்சுக்கு ஒழுங்கு அட்டெண்டன்ஸ் போட்டேன், ஒன்னால ஒரு சேர் கெட்டுது போ. ஒன்றாயிலும் மலடாயிரம்
இல்லாமல் இரட்டை குட்டிகளைப் போல குட்டி போட்ட ஆடுகள். உன்னத பாட்டுல தேவனுடைய மந்தைக்கு அடையாளம். சுலமித்தியே, உன்னுடைய ஆடுகளை பார், ஒன்றும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டி போட்டுது. இவைகளெல்லாம் முஸ்லிம் நண்பர்கள் சொல்றது போல காதல் மொழி அல்ல, இது உனக்கும் எனக்குரிய கட்டளை. போன மாசத்துல நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் ஃபேமிலி பிழையை நடத்துவோம். நான் இருந்தேன்னா நடத்துவேன். 9 பேர பிள்ளைங்க, என் பிள்ளைகள் எல்லாரையும் வைத்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒன்றா ஜோம் பண்ணி, ஒன்றா பாட்டு பாடி, ஒன்றா வசனம் வாசித்து அதுக்கு பிறகு சாப்பிட்றது வழக்கம். இப்போ போன சம்மருக்கு முன்னால நான் அவங்களோட இருந்தேன். 9 பேர பிள்ளைகள் இருந்தாங்க. நான் அவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் சொன்னேன், உங்களுக்கு எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். என் பேரன் ஒருத்தன் கேட்டான், ஹோம்ஒர்க் வேண்டான்னு தான் லீவ் விட்டுருக்காங்க, நீர் ஹோம்ஒர்க் கொடுக்குறீரா? பேர பிள்ளைங்கெல்லாம் பயங்கரமா கேள்வி கேட்குறோங்க. தாத்தாவுக்கு பயப்படாத ஒரே ஆட்களை வளர்க்குதான். நான் சொன்னேன், என்ன ஈஸியாக சம்மர் லீவ் வரப்போகுது, நீ ஒன்று செய்யணும், லீவு தோங்கிறதுக்கு முன்னால அவன் கூட படிக்கிறவனுக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்துட்டு வந்துடணும். எனக்கு 2வது மகனுடைய 2வது மகள் ஆலிவு இன்னும் ஒருத்திருக்கா. நான் தாத்தா நீங்க சொல்லுமுன்னாலே நான் 3 பேருக்கு கொடுத்துட்டேன். எத்தனாவது படிக்கிறா? 2nd ஸ்டாண்டர்ட். பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, எத்தனை பேருக்கு புதிய ஏற்பாடு கொடுத்தீங்க? நாங்களே புதிய ஏற்பாடு தான் ஐயா. எங்கேயோ விட்டுட்டோம் ஐயா, எங்கேயோ விட்டுட்டோம். என் பின்னே வாருங்கள், உங்களை இரவலாக்குவேனா? ஆக்குனாரா? நீ மனுஷனை பிடிக்கலனா நீ ஆண்டவர் பின்னால போல, நீ அஜித் குமார் முன்னால போற, அல்லது ஆராதனை வீரர்கள் பின்னாதா போற. நீ இயேசுவை பின்பற்றினால் மனிதர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். சபையினுடைய பிரதான வேலை என்ன தெரியுமா? வந்தவொடனே மீன் பிடிக்க சொல்லிக் கொடுங்க, ஆளை பிடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுங்க. நாங்க பீகார்ல ஒரு புஸ்தகம் வச்சிருக்கோம், E1 to C1, each one catch one. எங்க பாட்டிமார் சிலருக்கு படிக்க தெரியாது, ஆனா 10 பேரை கூட்டிட்டு வந்துடும். வந்து பாருங்க ஐயா, பாட்டிமாருக்கு படிக்க தெரியாது. ஏன்னா எங்க பழைய பாட்டிகளுக்கெல்லாம் ஸ்கூல் இல்லை, இப்பதான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த பாட்டிகளுங்க யாரெல்லாம் கூட்டு வந்தீங்கன்னா, இவ்வளவு கூட்டு வந்தேன், இவ்வளவு கூட்டு வந்தேன், இவ்வளவு கூட்டு வந்தேன், இவ்வளவு நான் தான் கூட்டு வந்தேன். பயங்கரமான காரியங்களை சாதாரண கிளவி பக்கத்தில் இருக்கும் சொல்லுங்க, படிக்காத கிளவி செய்யறத நீ ஏன் செய்யக்கூடாது? நின்றாதீங்க. எசேக்கியேலே, நான் ஒரு தரக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னேன், சொல்லிட்டேன், நடந்தது. ஆனா the work is not completed. வேலை முடியல. இன்னொரு தடவை சொல்லு. ஆவியை பார்த்து 4 பக்கமும் காத்த பார்த்து வான்னு சொல்லு. இப்ப சேனையாய் நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தை வாசிருங்க. பட்டபடி, நன்றாக மறுபடியும் கவனிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி. முதல்ல கட்டளையிட்டபடி, இப்போ கற்பிக்கப்பட்டபடி. முதல்ல கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அதுக்கு பிறகு ஆண்டவர் டீச் பண்ணுவாரு. பைபிளை ருசிச்சு படிங்கய்யா. முதல்ல கட்டளையின்படியே நான் தீர்க்க தரிசனம் கொடுத்தேன், இப்ப கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம். வாசித்துருங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இது முன்னால பார்க்கிற சீன். ஆனா அவனோடு ஆண்டவர் எப்படி கிரியை செய்தாருங்கிறத காட்டி கொடுக்க போறேன். obedient people மூலம் தேவன் செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மூலம் செய்கிற காரியம் பெரிதா இருக்கும். ஆனா
அதே நேரத்தில் ஆண்டவர் இன்னொன்னு செஞ்சேன்னு சொல்றாரு. வாசிக்கலாம் 12வது வசனம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். அடுத்தால 13 வாசிங்க. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். தம்பி, நான் சொல்றத நீ இங்க செய். நான் உனக்கு தெரியாம உள்ளக்குள்ள பூமிக்குள்ளே வேலை செய்யறேன்டா. கொஞ்சம் பேர் புதஞ்சு போயிட்டான், காணாம போயிட்டான், சீன்ல இல்ல, அவன் மக்கி போயிட்டான், மண்ணவனை மூடி போட்டுச்சு. நீ செய்யாத அந்த வேலையை நான் செஞ்சு, நீ இங்கதான் செய்யற, பலஸ்தீனால செய்யற, நான் எத்தியோப்பியாவிலையும் ரஷ்யாவிலையும் ஐரோப்பாவிலையும் ஆசியாவிலையும் இந்தியாவில் கடற்கரை ஓரத்தில் இருந்த எல்லாரையும் உயிரோடு எழுப்பி நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியறது இல்லை. When you are at work, when you are obeying God, God has got his work. தேவன் அவருடைய வேலை செய்கிறார். நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம தான் செய்யணும். தேவன் செய்கிற காரியம் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். நம்முடைய கண்களுக்கு தெரியறதில்லை. நம்ம வெறும் மேல இருக்கிற அசைவைத்தான் பார்க்கிறோம், மேலே ஏற்படுகிற இரைச்சலைத்தான் பார்க்கிறோம், மேலே இருக்கிற கிரியையைத்தான் பார்க்கிறோம், எலும்புகள் ஒன்றோடு ஒன்றை சேருகிறதைத்தான் பார்க்கிறோம். நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறதெல்லாம் நடக்குது. There is a work which is unseen. எதுக்கு தெரியுமா சொல்றேன்? முதல்ல சொன்னதை மறுபடியும் ஞாபகத்துக்கு படுத்துறேன், அதுக்கு பிறகு கனெக்ட் பண்றேன். ஆண்டவர் முதல்ல பிளான் போட்டுட்டு தான் எசேக்கியாவுக்கு சொல்ல சொன்னான்னு சொன்னேன். முதல்ல அவருடைய பிளான் திட்டத்தை 1 2 3 4 5 போட்டாரு. இதை நிறைவேற்றுவதற்கு தான் ஆட்கள் வேணும். God is calling you to accomplish what he has already planned. ஏன் தெரியுமா? இப்ப திருப்புங்க. நம்ம காலத்துக்கு என்ன வச்சிருக்காரு காட்டு கொடுக்கிறேன். நம்ம காலத்துல ஆண்டவர் என்ன செய்து வச்சிருக்கிறார்னு, என்ன எதிர்பார்க்கிறார்னு காட்டுகிறேன். திருப்புங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ஆண்டவர் தான் போட்டிருக்கிற பிளான், இந்தியாவை குறித்தும் நம்முடைய நாட்டை குறித்தும் வைத்திருக்கிற பிளானை வாசிக்கிறேன். வாசிக்க போறோம். 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்க போறேன். ஆனா அதுக்கு முன்னால முதல்ல வாசிக்க போறோம் 9வது வசனம். அக்காலத்திலே இதோ இதோ இவரே நம்முடைய தேவன். கவனிங்க, அக்காலத்திலே, அதை குறித்து நான் பின்னதாக சொல்றேன். இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்க? கையை வைத்து காட்டு. காத்திருக்கிற ஒரு கூட்டம் சொல்ல போகுது, இவருக்காகவே காத்திருந்தோம், இவரே ரட்சிப்பா. இந்திய தேசத்துல ஒரு நாள் இந்த சத்தம் கேட்கும். சகரியாவை குறித்து கொஞ்சம் சொல்லிவிடுகிறேன். சகரியா ஆராதனை செய்ய உள்ள போனா, அங்க ஆராதனை பீடத்துக்கு முன்னதாக நின்று தூபம் காட்டுகிறான். இந்த சகரியா யோவான் சானுடைய அப்பா. தூபம் காட்டுறதுக்கு போனா ஜனங்கள் வெளியே காத்திருந்தார்கள். என்னத்துக்கு?
உள்ள போனவன் ஆசீர்வாதத்தை எடுத்து கொண்டு வந்து அன்றைய பழைய ஏற்பாட்டு காலத்தை இந்த நாள்ல சபையில சொல்லலாம், கர்த்தர் உன்மேல் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அப்போ ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். வாசித்தரலாம், அதையும் வாசித்தலாம், வேகமா வாசித்தரலாமா? வாசிக்கலாம். எண்ணாகமத்துல ஆண்டவர் சொல்லி இருக்க இந்த காரியங்கள் சபையில சொல்லப்பட்டாலும் அநேகருக்கு அது விளங்குவதில்லை, அதை குறித்து அறிவும் இல்லை. ஆகையினால அதை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 33 வாசிக்கலாம். 6th chapter, எண்ணாகமம் 6வது அதிகாரம் 23 நீ ஆரோனோடும் அவனுடைய குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது இவ்விதமாய் அவர்களின் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லேன். கோடு போடுற வழக்கம் இருந்துன்னா எதுல போடணும்? அப்பொழுது. இதைத்தான் நம்முடைய சபைகள்ல குருவானவர் நின்று சொல்றாரு, கர்த்தர் உன்னை காக்க கடவர், உன் மேல முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம். நம்ம எப்பண்டா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏன்னா கறிக்கடையில நல்ல துண்டு போயிடும், ஒரே ஓட்டம். அப்பொழுது it is God's order. அந்த நாட்கள் படி சகரியா தூபம் காட்டிட்டு வெளியே வந்து கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பேசுறான். இவெல்லாம் காத்து கிடக்கிறான், ஆசீர்வாதத்துக்காக காத்து கிடக்கிறான். அங்க காபிரியல் வந்து விட்டான். 2 பேரும் அங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு பிள்ளை தர போறேன், அவரு வயசாகி போச்சு, எங்க வீட்டில் எலிசபெத் கிளவி இனிமே பிள்ளை பெப்பாளா அப்படின்னு அங்கே ஆர்கியூமெண்ட் நடக்குது. நீ என் விசுவாசிக்கலாம், ஊமையா போயிடுவேன். ஆமா, இப்போ போய் நான் எப்படி ஆசீர்வாதம் போடுறது? ஹலோ, ஊமை ஆயிட்டான்ல, அது வரைக்கும் பேசாம இருக்க. நானா இருந்தேன் நினைச்சோம், யோ என்னைய ஊமையாக்கி வெளியே போய் ஆசீர்வாதம் போடு, நான் எப்படியா போடுவேன்? அங்கே நிக்கிறான் சகரியா. பக்கத்தில் உங்க சொல்லுங்க, உங்களை பற்றி தான் சொல்றான். கத்த சொல்ல நினைச்சத சொல்றதுக்கு முடியாதபடி நிக்கிறிய. ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். The world is waiting for you. அதத்தான் 25வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் வாசித்தோம். இவருக்காகவே காத்திருந்தோம். ஓசன்னா டிவின்னு ஒரு டிவி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய செய்திகள் அதுல வருது. அதனுடைய ஓனர் ஆகிய ஆரோக்கியராஜன் ஒருத்தர் சாத்தூர்காரர் சென்னையில் இருக்கிறார். பல சேனல்ல ஜெம்ஸுக்கு ஃப்ரீயா எல்லாம் போட்டு இருக்கிறாரு. அதுக்காக சொல்லல. அவர் அமித்ஷா என்பவருடைய ஆளுகையில் இருக்கிற ஒரு கம்பெனியில போய் இவர் சேனல் அதுல போடணும்னு சொல்லி அதுக்கு பேச போகும்போது அமித்ஷா நம்முடைய உள்துறை மந்திரி அவர் ஆபீஸ்ல போயிட்டு இவர் பெரிய பைபிள் வச்சிருந்தாரு, திப்பு போட்டு அவன் ஆபீஸ்ல இருக்க நினைச்சான் கொஞ்சம் பயங்கர பார்ட்டி போல தெரியுது, நிறைய பணம் கொடுக்க வந்திருக்கிறான்னு நினைச்சிட்டு உள்ள விட்டுட்டான். நம்ம ஊழியக்காரங்கிட்டே பார்க்கணும்னா ஐயாவுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லி பாருங்க, துபாயில இருந்து வந்திருக்கான்னு உடனே விட்டுருங்க. அமித்ஷாவுடைய பயங்கரமான கம்பெனியில் ஒரு பிராமண பெண் மேல இருக்கிறாள், வட இந்திய காரி.
அவர் கையில தூக்கி கொண்டு மேஜையில் வச்சாரு. பேசும்போது அவர்கிட்ட கேட்டா அவளுக்கு சந்தேகம் வந்துட்டு, இவன் பேசிக்கிட்டே இருக்கான், என்னப்பா அது, என்னது, திறந்து காட்டு. ஒரு டக்குன்னு திறந்தார் பைபிள். அவ எந்திரிச்சு நின்னுட்டா. நீங்க அவரை கேட்டு பாருங்க, எனக்கு யாராவது பைபிள் தர மாட்டாங்கன்னு இத்தனை நாள் காத்திருந்தேன். நான் உங்களுக்கு ஆரோக்கிய ராஜுடைய நம்பரை தர்றேன்யா, நீங்க போன் பண்ணி கேளுங்க. அமித்ஷாவுடைய பெரிய கம்பெனி, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா நிறைய சேனல்ல போடலான்னு பேச போன இடத்துல திப்ப திறந்தவனே பைபிள். இதுக்கு தான் காத்திருந்தேன். உனக்கு தெரியாது எத்தனை பேர் காத்திருக்காங்கன்னு, எத்தனை பேர் காத்திருந்தார்கள். கண்ணீரோடு சொல்வேன். இப்ப வாசிக்கலாம். என்ன வாசிக்கலாம்? அந்த ஏசாயா 25 வாசிக்கலாம். ஏசாயா 25 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கொடூரமானவர்களின் சீரல், கொடுமையானவர்களின் சீரல், மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில், பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைக்கு பலனும். சபையே, உனக்கு விரோதமா சீரல், பெருவெள்ளம் போல எதிர்ப்பு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீர் ஏழையா இருக்கிற அந்த சபைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு இடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் தாங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். இப்போ 7வது வசனம். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து. 9வது வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். இந்த சத்தம் கேட்க போது இந்தியாவில். ஏன்னா God already programmed this one. எப்படி எசேக்கியேல்ட்ட சொன்னாரோ, நீ போய் தீர்க்க தரிசனம் சொன்னா அந்த எலும்புகள் இரைச்சல் உண்டாகி அசை உண்டாகி சேரும், அதுக்கு பிறகு நரம்பு உண்டாகும், அதுக்கு பிறகு சதை உண்டாகும், அதுக்கு பிறகு தோல் உண்டாகும். அதோட நிறுத்திடாத, இன்னும் சொல்லினா அதுக்கு ஆவி வந்துடும், சேனையா நிற்கும். ஆனா எசேக்கியா, I need you. I have a plan for you. I have a plan for the nation. I have a plan for the churches. I have a plan for your young people. நாங்க இந்த ஜென்னெக்ஸ்ட்னு ஒன்று நடத்துகிறோம். அதனுடைய காரியத்தை இங்கே கொடுத்துருப்பாங்க. வயசுலேருந்து 25 வயது நிரம்பிய வாலிபர்களை ஒரு வாரத்துக்கு மாத்திரம் அனுப்பித்தாங்க. வர்ற நாளில் அவங்க தான் அந்த தேசத்தில் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறாங்க. அவங்கள ஆயத்தப்படுத்தி உங்கள் சபைக்கு தந்துடுறோம். இந்த படிவத்தை நீங்கள் நிரப்புங்க. அடுத்தால செப்டம்பர் 28 அக்டோபர் 4 வரைக்கும், நவம்பர் 23 29 வரைக்கும் ஒரு வாரம் எங்க கூட இருப்பாங்க. செல்போனை நாங்கள் பிடுங்கி வச்சிருவோம். உங்களுக்கு எமர்ஜென்சி நம்பர் தான் கொடுப்போம். வர்றவங்கள டென்ட்டில் தான் தங்க வைப்போம். காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டு ராத்திரி 10 மணி வரைக்கும் தூங்க விட மாட்டோம். உங்கள் பிள்ளைங்களை, உங்களை இல்லை, உங்களை தூங்க போட்டு அவங்கள நாங்கள் செய்வோம். சபையிலிருந்து அனுப்பி பாருங்க, மாணிக்கங்களாக திரும்ப வருவார்கள். பெரிய ஆனந்தத்தோடு அவர்கள் திரும்ப வருவது மாத்திர சபையில தீ கொளுத்தி விடுவார்கள். My dear people of God, God looks for executors.
பிளான் பண்ணிட்டாரு, எழுதியும் கொடுத்துட்டாரு. காத்திருக்கிற ஒரு பெரிய கூட்டம் உண்டு. காத்திருக்கிற ஒரு பெரிய காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா. பாடுபட்டேன் அவர்காகவுமே, தேடுவார் யார் என் ஆடுகளை. பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவார் யார் என் ஆடுகளை. பார்த்து கேட்கிறாரு, மதுரை மாவட்டத்தில் காணாம போய் நிறைய இருக்காங்க. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரை நீ உடையவராய் இருக்கிறது உண்மை என்றால், காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பிளான் போட்டாரு. எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கீழ்ப்பிடிதல் உள்ளவர்களை தான் தேடி வந்திருக்கிறாரு. அவர் கட்டளையிட்டபடியே, அவர் கற்பித்தபடியே. எல்லாரும் கண்களை மூடலாம்.